லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். நவராத்திரியை ஒட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்களில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் நவராத்திரி திருவிழாவின் 3ஆம் நாளில் மதுரை மீனாட்சி அம்மன் முத்தங்கி சேவை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவராத்திரி உற்சவ விழாவை ஒட்டி சிவபெருமான் திருவிளையாடல்களை எடுத்துரைக்கும் வகையிலான கோலு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள 13 அரங்குகளில் பல்வேறு திருவிளையாடல் புராணங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பெரியநாயகி அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நந்தி மண்டபம் அருகே பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆதி காமாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி காமாட்சி அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200, 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள புலிப்பாடி ஆசிரமத்தில் 108 சங்கபிஷேகம் நடைபெற்றது. நவராத்திரியை ஒட்டி சிவனுக்கு தேவாரம், திருவாசகங்கள் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து 108 சங்குகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. நவராத்திரி 3ஆம் நாள் விழா கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அம்பிகைக்கு சேஷசயனம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து குழந்தைகள் கிருஷ்ணர் ராதா வேடமணிந்து நடனமாடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.